அரசியல்வாதியா இருக்கீங்க, அரசியல்ல ஜெயிக்கணும் அப்படின்னா சுந்தரகாண்டம் படிச்சு ராம பட்டாபிஷேகம் போட்டோ வச்சாலே நல்லது. கண்டிப்பா அரசியல்ல ஜெயிக்க முடியும். அதுக்காக தான் இந்த ஸ்டாச்சு. குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டாச்சு வாங்கி இந்த வாட்டி வைக்கலாம். 2 வருஷம் நான் சொன்னதை செஞ்சு செஞ்சு நிறைய பேருக்கு நடந்தது. தீமா வைக்க போறீங்க, ராமர் தீம் இல்ல கிருஷ்ணர் தீம் வேணும்னா ஃபுல் காம்பாக்ட் செட்டா பாத்தீங்கன்னா இங்க கிடைக்கும். கான்செப்ட் வைஸ் போறீங்கன்னா இந்த கடை ஐக்கியா வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. கல்யாணம் நடக்கணும், எனக்கு ஏன் 40 வயசு ஆயிடுச்சு, 39 வயசு ஆயிடுச்சு, நான் 90s கிட்ஸா இருக்கேன்னா தயவு செஞ்சு இது ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும். விநாயகரே ஒரு 11 பேரா இருந்து ஒரு கிரிக்கெட் டீமா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நாங்க விளையாடி இருக்கோங்க சின்ன வயசுல. நீங்க எத்தனை பேர் விளையாடி இருக்கீங்க? இப்ப கூட எனக்கு இது விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். பல்லாங்குழி. இங்க பாத்தீங்கன்னா பொங்கல், வாவ் சூப்பரா இருக்கும். பொங்கல் எப்படி பண்ணுவாங்க, மாட்டு பொங்கல் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். இது வந்து பாத்தீங்கன்னா காது குத்துறது, தாய்மாமன் மடியில உட்கார வச்சு காது குத்தி போட்டோகிராஃபர் உட்பட ரொம்ப அழகா தத்ரூபமா பண்ணிருக்காங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் 11 பிரதோஷம் கணக்கு வச்சுக்கோங்க, வேண்டிக்கிட்டே வாங்க, கண்டிப்பா நடந்துரும். கோர்ட்டு கேஸ் வழக்கு ஜெயிக்கணும்னா சக்கரத்தாழ்வார பிடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நரசிம்மர், பில்லி, சூனிய, ஏவல் இப்படி எல்லாம் இருக்கு, நெகட்டிவிட்டியா இருக்குன்னா இவரை பிடிச்சுக்கோங்க. இந்த சிவன் ஸ்டாச்சூஸ் முதற்கொண்டு இருக்கு. லக்ஷ்மணன் வந்து கோடு போட்டு போயிருப்பாரு, வெளில நீங்க வரக்கூடாது, தாண்டி வரக்கூடாதுன்ட்டு. ராவணன் வந்து இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து நீங்க பிச்சையை வந்து கோடு தாண்டி வந்துதான் போடணும்வாங்க. அந்த கான்செப்ட்ல இருக்கு இந்த செட்டு. மாம்பழம் கொடுப்பாங்களே, நாரதர் கொண்டு வந்து அந்த வேலையை பட்டு போயிடுவார்ல, அந்த செட்டு. இதெல்லாம் பசங்களுக்கு சொல்லி கதை சொல்லி இதை வைங்க, ரொம்ப அழகா இருக்கும். நவராத்திரி சீசன் வந்தாச்சு. நமக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரா யூனிக்கா ட்ரெடிஷ்னலா ஃபியூஷனா வந்திருக்க நிறைய டால்ஸ். அதுவும் நீங்க எப்ப பார்த்தாலும் பாரிஸ் சைடே போடுறீங்க, ஈசிஆர் சைட்லாம் போடவே மாட்டீங்களா, நாங்களாம் எப்படிதான் வந்து வாங்குறது அப்படின்னு கேட்டவங்களுக்காகவே ஒரு சூப்பரான கடையை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த கடைக்கு லேண்ட்மார்க்கே இந்த கடை தாங்க. நீங்க எங்க வந்தாலும் ஐக்கியா அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா கூகுள்ல இந்த கடை தான் உங்களுக்கு லேண்ட்மார்க்காவே இருக்கும். அந்த கடையில தான் நம்ம இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் எடுக்க போறோம். அவ்வளவு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்கு. நான் மினிமலா தான் காட்ட போறேன் இன்னைக்கு. நீங்க டைரக்டா வந்து பார்த்தே ஆகணும், அப்படி இல்லைன்னா வெப்சைட்ல கூட நீங்க பாத்துக்கலாம். பட் கொலு டால்ஸ் தாண்டி இங்க கஸ்டமைசேஷன்ல உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே கிடைக்கும். நீங்க செகண்ட் பார்ட்டை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். சோ இப்போ நான் கொலு டால்ஸ் காமிச்சிடுறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் காட்ட போறேன். இதெல்லாம் நீங்க தேடிட்டு இருந்திருப்பீங்க, இதெல்லாம் இங்க இருக்கா, இப்படி எல்லாம் கிடைக்குதா, சிறுவாபுரி முருகன் எனக்கு இப்படி வேணும்னா அதே மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அதுவும் வித் அந்த பஞ்சபூத சக்தியோட கிடைக்கும். சோ இந்த மாதிரி எல்லாம் வேணும்னா செகண்ட் பார்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்ப நியூ கலெக்ஷன்ஸ் என்னென்ன வந்திருக்கு, ட்ரெடிஷனல் கலெக்ஷன்ஸ் என்னென்ன வந்திருக்கு, ஷாப் எங்க இருக்கு, எல்லாமே நான் இப்ப காமிச்சிடுறேன். வித்வுட் எனி டிலே வாங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் பிள்ளையார தானே காட்டுவேன். அந்த பிள்ளையாரே கொஞ்சம் வித்தியாசமா காமிச்சிருக்கேன். கும்பாபிஷேக செட். எந்த கடையில ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே தீம் வைஸ் போலாம் இல்லையா. இங்க வந்து விநாயகர் வச்சிருக்காங்க, மேல வந்து கும்பாபிஷேகம் பண்றதுக்காக ஐயர் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க, ஏணி போட்டு ஏறி இருக்காங்க பாத்தீங்களா. இங்க கீழே மக்கள் எல்லாம் காத்துட்டு இருக்க மாதிரி இது கும்பாபிஷேக செட். இது வரைக்கும் நம்ம வேற எங்குமே பார்க்காத ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம ஐக்கியால வச்சிருக்காங்க. இந்த ஷாப்க்கு இன்னொரு வெப்சைட்டும் இருக்கு, ஆர்ட் கிராஃப்ட் இந்தியா. இதுல அவங்க கஸ்டமைஸ் பண்றதெல்லாம் கூட அதுல போட்டிருப்பாங்க. நீங்க அந்த வெப்சைட்டை போய் பாருங்க, இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன், மறக்காம பாருங்க. இந்த செட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னா இது நம்ம கதையா தான் கேட்டிருப்போம், அது வந்து அழகா சொல்லியிருக்காங்க. லக்ஷ்மணன் வந்து கோடு போட்டு போயிருப்பாரு, வெளில நீங்க வரக்கூடாது, தாண்டி வரக்கூடாதுன்ட்டு. ராவணன் வந்து இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து நீங்க பிச்சையை வந்து கோடு தாண்டி வந்துதான் போடணும்வாங்க. அந்த கான்செப்ட்ல இருக்கு இந்த செட்டு. இது ரொம்ப அழகா இருக்கு. வனத்துல இருக்கும் போது அவங்க ராமன், லக்ஷ்மண, சீதா தேவி சிவனுக்கு பூஜை பண்ணுவாங்கல்ல, அந்த கான்செப்ட் செட் இது. இந்த செட்டும் எனக்கு ரொம்ப 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 ஹார்ட் டச் ஃபுல்லான ஒரு செட்டுன்னு சொல்லலாம். ராமர், லக்ஷ்மண, சீதை வந்து அந்த ஆத்த கடந்து அந்த பக்கம் போகணும், வனத்துக்கு போகணும்னாலே அதை பண்ணணும். இவருக்கு வந்து இவருக்கு பாத பூஜை பண்ணணும்னு ரொம்ப ஆசை குகனுக்கு. ஆனா இவர் ஒத்துப்பாரோ ஒத்துக்க மாட்டாரோன்னு சொல்லிட்டு நீங்க வந்து தப்பானவங்க, இப்படி எல்லாம் பண்றீங்க, உன்னை நான் செக் பண்ணியே பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டுதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பாத பூஜை பண்ணி அந்த தண்ணியை குடிப்பாரு. அப்பதான் தெரியும் இவரோட தீவிர டிவோட்டின்னு. அந்த கான்செப்ட்ல இந்த செட் ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் குகனை பத்தி தெரிஞ்ச பிறகு நீயும் என்னோட தம்பி தான் சொல்லிட்டு 6 தழுவி நிப்பாரு. இன்னைக்கும் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் படைக்கிறோம்ல சாமிக்கு, அது எங்க இருந்து வந்ததுன்னா இவங்க கிட்ட இருந்து தான் வந்தது. இவங்களுக்கு சபரிக்கு தெரியும், ஏன்னா பிஃபோராவே அவங்க குருஜி சொல்லிட்டு போயிட்டாங்க, ராமர் வருவாரு, அவருக்காக நீ உணவு சேகரிச்சு வைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால இவங்க வந்து எந்த மரத்துல எல்லாம் நல்ல டேஸ்டான ஸ்வீட்டான பழங்கள்லாம் இருக்குன்னு எடுத்து அப்பவே பதப்படுத்தி வச்சிருந்தாங்க, ராமர் லக்ஷ்மணன் வந்தா கொடுக்கணும்ன்றதுக்காக. சோ அவங்க கடிச்சு கொடுத்தாங்களா, அப்படி எச்சி பண்ணி கொடுத்தாங்களா அப்படின்லாம் கேள்வி கேட்க கூடாது. இவங்க வந்து அதை அந்த மரத்துல இருக்க பழத்தை ஒண்ணு சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்ததுன்னு பதப்படுத்தி வச்சாங்க. அதுல இருந்து தான் ட்ரை ஃப்ரூட்ஸ்னே வந்தது. சோ அந்த கான்செப்ட் இது.
ராமர் லக்ஷ்மணன் சபரியோட அந்த குடிலுக்குள்ள இருக்கிற மாதிரி கதை. ராமேஸ்வரம் போனீங்கனாலே இது ஞாபகம் வரும். இந்த கல்லெல்லாம் போட்டு மிதந்தது, அது மேல ராமனும் லக்ஷ்மணன் நடந்து போனாங்களே, அது உண்மையா அப்படின்னு எல்லாருக்குமே டவுட் வரும். இப்போவும் நீங்க ராமேஸ்வரம் சுத்தி இருக்க டெம்பிளுக்கு எல்லாம் போனீங்கன்னா, தனுஷ்கோடி பக்கம் எல்லாம் போனீங்கன்னா அந்த மிதக்கிற கல் இருக்கும். அது எல்லாரும் போட்டாலாம் மிதக்காது. நலனும் நீலனும் மட்டும்தான் அது தூக்கி போடும்போது, அதுவும் ராமன் எழுதி தூக்கி போடும் போது மட்டும் அது அப்படியே மிதக்கும். மத்த யார் போட்டாலும் அது மிதக்காது. இந்த கற்கள் இன்னும் நீங்க ராமேஸ்வரத்துக்கு போனா பாக்கலாம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துச்சுல்ல, அதோட கான்செப்ட்ல இருக்கு இந்த சிலை. சீதா தேவி வந்து ரொம்ப கஷ்டத்தோட அந்த மரத்துக்கு கீழே ரொம்ப கஷ்டமா உட்காந்து இருக்கும் போது ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு ஆஞ்சநேயர் வந்து உட்கார்ந்தாராமா. ஆஞ்சநேயர் வந்துட்டு வேற ஏதாவது சொல்லியிருந்தா கூட இவங்க பயந்துருப்பாங்க, ராவணன் தான் வேற வேற வேஷன்ல வந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பேச்சுக்கு கூட ராமர்னு சொல்ல மாட்டாரா, ராமன் சொல்ல மாட்டாராமா, ராவணன். அதனால இவர் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அந்த பயத்தை போக்கி அப்படி டக்குன்னு குதிச்ச தருணம் அந்த ஸ்டாச்சு இது. ஆஞ்சநேயரை மனசார ஆற தழுவி அந்த சீதா தேவியை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் ஆலிங்கனம் பண்ணிப்பாருல, அந்த ஸ்டாச்சு. போர் புரியும் போது ராவணனுக்கு கும்பகர்ணனுக்கு எல்லாம் பெரிய பெரிய தேர் இருந்தது. பட் இவங்க வனவாசத்துல இருந்து அப்படியே தானே போயிட்டாங்க. அதனால இவங்களுக்கு அந்த தேர் எல்லாம் இல்ல. அதனால இவர் என்ன பண்ணார், ஆஞ்சநேயர் விஸ்வரூபம் எடுத்து இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் வச்சுட்டு அப்படியே பறந்து போனாராமா. அந்த காட்சி தான் இந்த காட்சி. போர் நடந்துட்டு இருக்கும் போது இந்திரஜித் அடிச்ச அம்பால லக்ஷ்மணன் வந்து மூர்ச்சை ஆயிடுவாரு. அவரை காப்பாத்துறதுக்காக ஆஞ்சநேயர் போயிட்டு அந்த சஞ்சீவி மலையே தூக்கிட்டு வந்துருவாரு. எந்த அந்த மூலிகைன்னு தெரியாததுனால சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்துருவாரு. அது வரைக்கும் எல்லாரும் ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த கான்செப்ட் செட் இது. இது வந்து கடைசியா எல்லா போர்லாம் முடிஞ்சு திரும்ப இதுக்கு வந்ததுக்கு அப்புறம், ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிற செட்டு. அரசியல்வாதியா இருக்கீங்க, அரசியல்ல ஜெயிக்கணும் அப்படின்னா சுந்தரகாண்டம் படிச்சு ராம பட்டாபிஷேகம் போட்டோ வச்சாலே நல்லது. இன்னும் ஸ்டாச்சுவா வைக்கும் போது அந்த பஞ்சபூத சக்தியும் கிடைச்சி கண்டிப்பா அரசியல்ல ஜெயிக்க முடியும். அதுக்காக தான் இந்த ஸ்டாச்சு. சோ இந்த வருஷம் நீங்க வாங்கி வைங்க, அடுத்த வருஷம் நீங்க கண்டிப்பா ஏதோ ஒரு போஸ்டிங்ல இருப்பீங்க. ராமர் பட்டாபிஷேகம் முடிச்சதுக்கு அப்புறமா சீதா தேவி வந்து வனத்துக்கு போயிடுவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணுவாங்க. அப்ப அந்த அஸ்வத்தை வந்து மந்திரம் சொல்லி அனுப்பிட்டா அது எங்கெங்கெல்லாம் போதோ அதெல்லாம் அவருக்கு ராமருக்கு சொந்தம். அது யார் புடிச்சு வைக்கிறாங்களோ அந்த ஊருக்கு போய் சண்டை போடணும். அப்படி ஒரு குதிரை போகும்போது, அந்த அஸ்வம் போகும்போது லவகுச வந்து அதை கட்டி வச்சிடுறாங்க. இது தப்பு, இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஆஞ்சநேயர் வந்து சொல்லுவாங்க. ஆஞ்சநேயர் வந்து ராமரை விட பக்தியில அதிகம், அதே போல பலத்திலையும் அதிகம்னு சொல்லுவாங்க. இவரா பார்த்து விட்டு கொடுத்தாதான் ராமருக்கே. ஆனா அந்த மந்திரத்துக்காகவே இவருக்கு அவ்வளவு பவர் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இவரையே வந்து ராமரோட பிள்ளைகள் கட்டி போட்டுருவாங்க அந்த ஸ்டாச்சு. சோ இந்த மாதிரி எல்லாம் ஸ்டாச்சு வச்சு பசங்களுக்கு அந்த கதையை சொல்லி கொடுத்து அப்படி சொல்ல சொன்னீங்கன்னா நவராத்திரி உங்களுக்கு சூப்பரா இருக்கும், ஹிட் ஆயிடும். குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டாச்சு வாங்கி இந்த வாட்டி வைக்கலாம். 2 வருஷம் நான் சொன்னதை செஞ்சு செஞ்சு நிறைய பேருக்கு நடந்தது. இது வந்து கிருஷ்ணர் ஜனனம், இந்த ஜெயில இருந்து அவர் கூட்டிட்டு போறாங்கல்ல அந்த ஸ்டாச்சு. அதுக்கப்புறம் அவரை தூக்கிட்டு அந்த யமுனா நதியில போவார் இல்லையா, இவருக்கு மட்டும் வழி விடுவாங்க. காளிங்கன் வந்து இவங்களுக்கு கொடை பிடிச்சிட்டு வருவாங்க அந்த மழையில, அந்த செட்டு. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு யசோதா கிட்ட போனதுக்கு அப்புறம் ஒரு வாலாட்டெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதுல பால் குடிச்சது, அப்படியே வந்துட்டு அம்மா கிட்ட வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த வதம் செய்வாங்கல்ல, நாரை வதம். இவருக்கு ஒரு பேர் இருக்கு, இந்த அரக்கனுக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த பேரை நீங்க கமெண்ட்ல கரெக்டா சொல்லணும். போன வருஷம் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இது காளிங்க நர்த்தனம், காளிங்கனை அடக்கி அதுக்கு மேல டான்ஸ் ஆடுறது. இது இன்னொரு வருஷன், 2 வருஷன்ல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்சன் மாமானும் பார்க்காம தப்புனா தப்புதான்னு சொல்லிட்டு வதம் பண்ணது. அதனாலதான் ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தா மாமாக்கள் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும்னு சொல்றது. இது வந்து கோவர்த்தனகிரியை வந்து தூக்கி வச்சு மத்த எல்லா மக்களையும் காப்பாத்தினது. அதுக்கப்புறம் இது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு அந்த நாவல் பழம் எல்லாம் பொறுக்கி விளையாடுவாங்க, பம்பரம் விடுவாங்க இல்லையா, அந்த செட்டு. இது வந்து காத்தாடி விடுற செட்டு. இது வந்து கோபியர்கள் கூட அப்படியே இவர் புல்லாங்குழல் வாசிக்க வாசிக்க வாசி இங்க எல்லாமே மெய் மறந்து அவங்க செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு நின்னுட்டு இருப்பாங்களாமா, அந்த செட்டு. இது வந்து கோபியர்கள் கூட இவர் புல்லாங்குழல் வாசிச்சாலே அப்படியே வந்து நின்னு டான்ஸ் ஆடுவாங்களாமா, அந்த செட்டு. அது பாத்தீங்கன்னா ருக்மணியும் கிருஷ்ணரும் அந்த போட்ல சவாரி பண்ணுவாங்கல்ல, அந்த செட்டு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்குமே பாத்ரூம்ல குளிச்சா கூட நியூடா குளிக்க கூடாதுன்றத உணர்த்தின செட்டு அந்த செட்டு. எப்போ எங்க குளிச்சாலும் நம்ம ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸோட தான் குளிக்கணும், அதை உணர்த்துறதுக்காக வந்த செட்டு தான் இந்த செட்டு. அது கதையே இருக்கு, அதை முழுசா படிங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு அந்த வெண்ணெய் இன்னொருத்தர் வீட்டுல எல்லாம் திருடி சாப்பிடுவாங்க, குசேலன் வீட்டுல போய் சாப்பிடுவார்ல, அந்த செட்டு. இது வந்து கஜேந்திர மோட்சம், நினைச்ச நேரத்துல க்ஷண நேரத்துல அந்த மனுஷாளுக்கு மட்டும் கிடையாது, யானையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நான் வருவேன்றத காட்டுறதுக்கான ஒரு செட்டு. குசேலன் கல்யாணம் எல்லாம் ஆணி ஒரு ராஜ பட்டாபிஷேகத்துல இருக்கும் போது குசேலன் வருவார், அந்த பழைய ஃப்ரெண்ட் வருவாரு. அப்ப அவர் ஆற தழுவி அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்து அவருக்கு கீழே உட்கார்ந்துகிட்டு இவர் சேவை பண்ற மாதிரி இருக்குல்ல, அந்த செட்டு. அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனம். அர்ஜுனருக்கு அவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு, யாரும் சொந்தம் நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது, எதுவுமே நிரந்தரம் கிடையாதுன்னு சொல்வார் இல்லையா, விஸ்வரூபா அந்த மகாபாரத போர்ல, அந்த செட்டு. அப்படியே இங்க வந்தீங்கன்னா ஃபுல் தசாவதாரம், அந்த 10 அவதாரங்களும் இருக்கு. அப்புறம் ஆண்டாள் திருக்கல்யாணம் செட்டு. சோ நீங்க ஒரு தீமா வைக்க போறீங்க, ராமர் தீம் இல்ல எனக்கு கிருஷ்ணர் தீம் வேணும்னா ஃபுல் காம்பாக்ட் செட்டா பாத்தீங்கன்னா இங்க கிடைக்கும். அதே போல பார்சல்ல கொரியர் வரும்போது ஒரே ஒரு சின்ன டேமேஜ்
டேமேஜ் கூட இருக்காது. இன்கேஸ் டேமேஜ் இருக்குன்னா ஓப்பன் வீடியோ கொடுத்தீங்கன்னா உடஞ்சிருந்ததுன்னா பீஸ் டு பீஸ் மாத்தி கொடுத்துருவாங்க. 100% அஷூரன்ஸா பேக்கிங் பக்காவா இருக்கும்னு சொல்றாங்க. இது ராமர் பட்டாபிஷேகமே இப்ப நான் காமிச்சல, அதுலயே கொஞ்சம் பெரிய செட்டு. அதுக்கப்புறம் அந்த பாலம் போடுவாங்கல்ல, அதுவும் கொஞ்சம் நல்ல விசிபிளா தெரியணும், எனக்கு நல்ல இடம் இருக்கு, எனக்கு தீம் மாதிரி வைக்க போறேன் அப்படின்னா இந்த மாதிரி செட் நீங்க வைக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா அந்த கடோர் கஜன் இருப்பார்ல, அந்த செட் இருக்கு. மேல அந்த ஆஞ்சநேயர் கட்டி போட்டாங்களா, அதுலயே நல்ல பெரிய செட். மேல கோபியர்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மினியேச்சர் செட் இல்லாம இது கொஞ்சம் பெரிய செட். அப்படியே கீழே வந்தீங்கன்னா அந்த வசுதேவர் தூக்கிட்டு போவார்ல, அது நல்லா பெருசா ஜைஜான்டிக்கா பெருசா இருக்கிற மாதிரி. அங்க மேல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஊர் மக்கள்லாம் முளைப்பாரி கட்டி அந்த மாரியம்மனுக்கு திருவிழா பண்ணுவாங்கல்ல, அந்த செட் இருக்குங்க. நீங்க கான்செப்ட் வைஸ் போறீங்கன்னா இந்த கடை ஐக்கியா வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியே இந்த பக்கம் வாங்க. இது வந்து முருகர் பிறந்தது, 6 பேர் ஜனனம் வருவாங்க இல்லையா, 6 முகமா வருவாங்க, 6 கார்த்திகை பெண்கள் வச்சுப்பாங்கல்ல. குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த செட்டு கூட வாங்கி வைக்கலாம். கிருஷ்ணர் ஜனனம், முருகர் ஜனனம், ராமர் ஜனனம், இது எல்லாமே வாங்கி வைக்கலாம். இது 2 வருஷமா நடந்திருக்கு நான் சொல்லி. சோ நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நான் சொல்லிதான் கிடையாது, ஆல்ரெடி சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து நீங்க சிவன் டிவோட்டியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாம்பழம் கொடுப்பாங்கல்ல, நாரதர் கொண்டு வந்து அந்த வேலையை பட்டு போயிடுவார்ல, அந்த செட்டு. யார் பெருசு, அம்மா பெருசா இல்ல தெய்வங்கள் பெருசான்றத காமிச்சவரு. விநாயகர் வந்து இவங்க 2 பேருமே சுத்தி அந்த பழம் வாங்கிட்டு வரல, அந்த கான்செப்ட். இதெல்லாம் பசங்களுக்கு சொல்லி கதை சொல்லி இதை வைங்க, ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து அந்த இமயமலை கைலாயம் இருக்கு இல்லையா, அங்க எல்லாரும் அவங்க சிவனை போய் தரிசனம் பண்றாங்கல்ல, அந்த கைலாய செட்டு. அப்படியே மேல போனீங்கன்னா அந்த அஷ்ட பைரவர் சொல்லுவோம் இல்லையா, அந்த அஷ்ட பைரவர். இவர் யாருன்னு நிறைய பேர் கேக்குறீங்க, இவர் சிவனோட இன்னொரு அவதாரம் தான் பைரவர். அப்படியே இங்க வந்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம், கல்யாணம் நடக்கணும், எனக்கு ஏன் 40 வயசு ஆயிடுச்சு, 39 வயசு ஆயிடுச்சு, நான் 90s கிட்ஸா இருக்கேன்னா தயவு செஞ்சு இது ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும். இது வந்து நீங்க திருவண்ணாமலை கிரிவலம் போவீங்களா, 8 திசைக்குமே 8 தெய்வங்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, குபேரலிங்கம், ஈசான்ய லிங்கம், அக்னி லிங்கம்ட்டு. அது அங்க வந்து லிங்க ஸ்வரூபமா இருக்கு. பட் அந்த 8 திசைக்குமே 8 தெய்வங்கள் இருக்காங்க. அந்த 8 தெய்வத்தை தான் இங்க வச்சிருக்காங்க, இந்திரன், அக்னி, வாயு அப்படின்னு சொல்லி. இதையும் நீங்க கான்செப்டா வைக்கலாம். ஒரு காலத்துல தஞ்சாவூர்ல மட்டுமே கிடைச்சிட்டு இருந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இப்ப நீங்க ஒரு ப்ரொவிஷன் ஷாப் மாதிரி வைக்கிறீங்கன்னா, அந்த காலத்துல செட்டியார்ஸ் மட்டும் தான் இந்த கடையெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. சோ அந்த கான்செப்ட்ல இது வைக்கலாம். செட்டியார் அம்மா, செட்டியார் வீட்டை அந்த அப்பா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இது கதகளி, இப்ப நம்ம எல்லாத்துக்குமே வைக்கிறோம்ல இந்த மாதிரி தலையாட்டி பொம்மை தஞ்சாவூர்து, அது எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. புது கான்செப்ட்ல நீங்க எப்படி வைக்கணும்னாலும் இந்த மாதிரி வைக்கலாம். நீங்க தோனி விளையாடி கூட பாத்திருப்பீங்க, விநாயகர் விளையாடி பாத்திருக்கீங்களா? விநாயகரே ஒரு 11 பேரா இருந்து ஒரு கிரிக்கெட் டீமா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. இது வந்து கேரம் விளையாடுற மாதிரி, விநாயகரே கேரம் விளையாடுற மாதிரி இருக்கு. இது நம்ம மனுஷால் கிரிக்கெட் விளையாடுறோம்ல, அது. இதெல்லாம் நாங்க விளையாடி இருக்கோங்க சின்ன வயசுல. நீங்க எத்தனை பேர் விளையாடி இருக்கீங்க? இப்ப கூட எனக்கு இதை விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். பல்லாங்குழி இதை விளையாடினா மேக்ஸ் நம்மளுக்கு நல்லா வரும். சோ அந்த காலத்துல லேடிஸ் மட்டும் இல்ல, ஜென்ஸும் விளையாடுவாங்க. இந்த கால கிட்ஸ் விளையாடுறாங்க இல்லையா, அந்த கேரம், அந்த செட் இருக்கு. இது எல்லாமே தீம் பேசிஸ்ல நீங்க கொண்டு போறதுக்காக. இங்க பாத்தீங்கன்னா பொங்கல், வாவ் சூப்பரா இருக்கும். பொங்கல் எப்படி பண்ணுவாங்க, மாட்டு பொங்கல் எப்படி பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி மஞ்சள் பிள்ளையார்லாம் 3 பிள்ளையார் பிடிச்சு வச்சு இந்த மாதிரி வாழை எல்லாம் வச்சிருக்கீங்களா? நாங்க வாசல்ல வச்சிருக்கோங்க, சூப்பரா இருக்கும். இது அப்படியே பொங்கி வர மாதிரி வச்சிருக்காங்க. பொங்கல் செட்டு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து பூம்பூம் மாடு. இப்ப கூட எங்க வீட்டுக்கு எல்லாம் அந்த பூம்பூம் மாட்டுக்காரங்க வருவாங்க, நம்ம சாரி எதுனா கொடுத்தோம்னா அதை எடுத்துட்டு அதை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவோம். அந்த கான்செப்ட் செட் வச்சிருக்காங்க. உங்க வீட்டுல எல்லாம் வருதான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது விநாயகர் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுவாங்கல்ல, அந்த செட்டு. இது வந்து கல்யாண செட்டு. இது வந்து ரிசப்ஷன், அந்த கார்ல கூட்டு போவாங்கல்ல, அந்த ரிசப்ஷன் செட்டு. இது பாத்தீங்கன்னா ஒரு செட்டுன்னு வராது, இது தாம்பூல இது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. நம்ம அங்க பூஜையில என்னென்ன வைப்போம் அதெல்லாம் சேர்த்து இங்க வைக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா காவடி, இப்ப ஆடி கிருத்திகை வரப்போகுது, எத்தனை பேர் காவடி எடுக்க போறீங்க, அந்த காவடி ஃபுல் செட்டுங்க. இந்த மாதிரி காவடி எடுக்கலாம், இந்த மாதிரி காவடி எடுக்கலாம். இந்த மாதிரி காவடி தான் முன்னெல்லாம் ஜாஸ்தியா எடுப்பாங்க. ஜெயின்ஸ் கூட எடுக்கிறாங்க, மார்வாடிஸ் கூட எடுக்கிறாங்க. ஆனா அவங்க சிவனுக்கு எடுக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா காது குத்துறது, தாய்மாமன் மடியில உட்கார வச்சு காது குத்தி போட்டோகிராஃபர் உட்பட ரொம்ப அழகா தத்ரூபமா பண்ணிருக்காங்க. அப்பா அம்மா எல்லாரும் உட்கார்ந்துட்டு எல்லாம் பண்ற மாதிரி. ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் வரைக்குமே துளசி மாடம் இருக்கும். துளசி மாடத்துக்கு பூஜை பண்ணாத லேடிஸே இருக்க மாட்டாங்க. அது சுத்தியே உட்காந்து வேலை செய்யற மாதிரி இருக்கும். வீட்டு வாசல்ல துளசி மாடம், அந்த கான்செப்ட் ரொம்ப அழகா இருக்கு. இப்படி ஒரு வீடு வேணுங்க, எப்ப கிடைக்க போது தெரியல, பாக்கலாம். இது வந்து சிவன் கோவில் கான்செப்ட். அதுக்கு அப்படியே வைகுந்தம், துளசி மாடம் பூஜை பண்ணீங்கன்னா கம்பல்சரி வைகுந்தம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இது. வைகுந்தத்துக்கு போவோமோ போக மாட்டோமோ, அட்லீஸ்ட் செட்டாவது வாங்கி வைப்போம், திரும்ப திரும்ப பிறக்க வேண்டாம். இது வந்து முருகர் அந்த அறுபடை வீடு இருக்கு இல்லையா, 6 படை வீடு, அந்த அறுபடை வீடு செட்டு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பரதநாட்டிய செட்டு. இங்க வந்து கிருஷ்ணர் டான்ஸ் ஆடுறது. சோ டைம் இல்லாத காரணத்தினால நான் அப்படியே ஷார்ட் அண்ட்
அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு முடிக்கிறேன். நீங்க டைரக்டா வந்து பாருங்க, நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. விளக்கு பூஜை எத்தனை பேர் பண்ணிருக்கீங்க? எவ்ரி ஃப்ரைடே விளக்கு பூஜை பண்ணி பாருங்க, உங்க லைஃப் அப்படியே ஒரு மாதிரி சேஞ்சஸ் ஆகும். இது ஃபுல்லுமே விளக்கு பூஜை செட்டு தான். ஆனா தெய்வங்கள் மட்டும் வேற, காமாட்சி, ராஜேஸ்வரி அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சிவன் நம்மளுக்கு காமிச்சு கொடுத்து போயிருக்காரு. நீ பாதி நான் பாதியா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அர்த்தநாரீஸ்வர் செட்டு. இது வந்து நவராத்திரிக்கு தான் வைக்கணும்னு இல்லைங்க, வீட்டுல வச்சுட்டு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் அப்பப்ப பாத்துட்டு இருங்க. சண்டை எல்லாம் போடக்கூடாது. ஓ இவங்கள மாதிரி இருக்கணும் இவங்கள மாதிரி இருக்கணும்ட்டு கொஞ்சம் பாசிட்டிவாவது இருக்கும் வீடு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒத்துமையா இருந்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியா நம்ம அழகா இருக்க முடியுங்கிற கான்செப்ட் இது. இது சிவன் ஃபேமிலி செட். நம்ம நிறைய பேர் ஆதாம் யாவல் தான் ஃபர்ஸ்ட் மனுஷங்கன்னு சொல்றோம்ல, ஆக்சுவலி அப்படி கிடையாது. நாராயணனோட தொப்புள் கொடியில இருந்து பிரம்மா வந்தாரு. பிரம்மா கிட்ட இருந்து அந்த 7 சனத்குமாரர்கள் வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து தான் முனிவர்கள் வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம வந்தோன்றதுதான் கரெக்டான லைன். நீங்க பகவத்கீதை பாகவதம் படிச்சீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும். அந்த கான்செப்ட் ரொம்ப அழகா இருக்கு. ராமேஸ்வரத்துல அந்த ஒரு பதஞ்சலி முனிவர் இருப்பாரு, அது சைட்ல பாத்தீங்கன்னாலும் இந்த ஸ்டாச்சு இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கிராண்ட் ஃபாதர் இவர் தான். இது பிரதோஷ நாயகர் செட்டுங்க. அந்த நந்தியம் பெருமாளுக்கு மேல சிவனும் பார்வதியும் உட்கார்ந்துட்டு அந்த போஸ் கொடுப்பாங்க இல்லையா, சுத்தி வருவாங்கல்ல, அந்த பிரதோஷ நாயகர் செட்டு சிவன் ஃபேமிலில. லாஸ்ட் டைம் நிறைய பேர் கேட்டீங்க, பெருமாளை பத்தி நிறைய சொல்றீங்க, பிரதோஷத்தை பத்தி சொல்லல, சிவனை பத்தி சொல்லலன்ட்டு. உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் 11 பிரதோஷம் கணக்கு வச்சுக்கோங்க, வேண்டிக்கிட்டே வாங்க, கண்டிப்பா நடந்துரும். இட் வில் டேக் 1 year. இவங்க வந்து படிப்பையும் செல்வத்தையும் சேர்ந்து தரக்கூடிய லக்ஷ்மி ஹயக்ரீவர், இவங்க லக்ஷ்மி வராகர். ரெண்டுத்துக்கும் என்னக்கா வித்தியாசம்னா, இவங்க வந்து குதிரை ஃபேஸ்ல இருப்பாங்க, இவங்க வந்து பிக் ஃபேஸ்ல இருப்பாங்க. அதுதான் லக்ஷ்மி ஹயக்ரீவர், லக்ஷ்மி வராகர் சொல்றது. எத்தனை அவதாரம் எடுத்தாலும் அவங்க வைஃப் மட்டும் லக்ஷ்மி தான், வேற யாரும் மாற மாட்டாங்க. இவர் மட்டும் தான் வேற ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போடுவாரு. இது வந்து வேற கலர்ஃபுல்லா இருக்கா, இது வந்து ஸ்டோன் பினிஷ்ல இருக்கிறது. இது வந்து அதே லக்ஷ்மி நரசிம்மர். எனக்கு இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் எல்லாம் காட்டவே மாட்டேங்கிறீங்களாக்கா, நான் தீம்க்கு வைக்கணும் அப்படின்றவங்களுக்கு காளியோட ஒரு தத்ரூபமான ஃபேஸோட சூப்பரா அழகா இருக்காங்களா, இல்ல எனக்கு நிஜமா வேணும், நான் தீம் அப்படிதான் வச்சிருக்கேன்னா இந்த காளியை கொண்டு போங்க. ஃபேஸ் மட்டும் பவ்யமா இதுவா இருக்கு, பட் அவங்க பண்ற வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்ரோஷமா அந்த அசுரனை வதைக்கிற மாதிரி இருக்கு. சோ இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் நம்ம வீட்ல வைக்கலாம், நவராத்திரி கொலுலயும் வைக்கலாம். இது துர்கா தேவி. ஓம் ஐம் க்ளீம் சௌஹு சிவசம்பு வாராகி வாவா ஹும்பட் ஸ்வாஹா ஜெய் வாராகி. இந்த மந்திரத்துக்கு நீங்க ஒரு பர்மிஷன் வாங்கணும், தீட்சை வாங்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. இந்த மந்திரத்தை தாராளமா சொல்லி அம்பாள் கிட்ட என்ன வேண்டுறீங்களோ அவங்க கொடுத்துருவாங்க. அதுவும் பர்டிகுலரா பாதுகாப்புக்கு, நான் வண்டியில போற ஆக்சிடென்ட் ஆகுது, இப்படி ஆகுது அப்படி ஆகுது, என்ன ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னா வராகி டைட்டா பிடிச்சுக்கோங்க. ஓம் ஐம் க்ளீம் சௌஹு சிவசம்பு வாராகி வாவா ஹும்பட் ஸ்வாஹா ஜெய் வாராகி. இது ஒரே ஒரு சின்ன மந்திரம், இது போதும், நம்மளுக்கு எது கேட்டாலும் கொடுத்துருவாங்க. இவங்க பேர் வாஸ்து லக்ஷ்மியாங்க. நம்ம வீட்டுக்கு வலது கால் எடுத்து வச்சு வர மாதிரி இருக்காங்க. சோ உங்க கொலுல என்ட்ரன்ஸ்ல வைக்கும் போது இவங்களை வச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். வருஷத்துல ஒரு நாள் கருட சேவைன்னா அவ்வளோ ஃபேமஸ் காஞ்சிபுரத்துல. அந்த கருட சேவையை பார்க்க முடியல அப்படி ஃபீல் பண்றவங்க இந்த கருடர் மேல இந்த நாராயணன் உட்காந்துருக்கிறத அப்படியே கொண்டு போய் நம்ம வீட்டுல வச்சுக்கலாம். தத்ரூபமா அழகா இருக்கு. இது மட்டும் இல்லாம சக்கர தாழ்வாரு நீங்க இந்த மாதிரி பேட்டர்ன்ல மட்டும் தான் பாத்திருப்பீங்கல்ல, பின்னாடி நரசிம்மர் இருந்து பார்க்க மாட்டீங்கல்ல. ஏன்னா ஸ்டாச்சூஸ்ல நிறைய பேர் அது மாதிரி கொண்டு வரதுல, போன வருஷம் அப்படி இல்ல. பட் என்னோட பேச்சு யாரோ கேட்டுட்டாங்க, ஒரு ஆர்டிஸ்ட். இந்த பக்கம் நரசிம்மர், அதே போல இந்த பக்கம் சக்கர தாழ்வார். சோ கோர்ட்டு கேஸ் வழக்கு ஜெயிக்கணும்னா சக்கர தாழ்வாரை பிடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நரசிம்மர் பில்லி சூனிய ஏவல் இப்படி எல்லாம் இருக்கு, நெகட்டிவிட்டியா இருக்குன்னா இவரை பிடிச்சுக்கோங்க. சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு இவருக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு பானக நைவேத்தியம் பண்ணா போதும், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் அவுட். சன நேரத்துல உடைச்சிருவாரு. குரு பார்க்க கோடி புண்ணியம். அது நவகிரகத்துல இருக்கிற குரு இல்லைங்க, இந்த குரு பார்க்க கோடி புண்ணியம். ஏன்னா நம்மளுக்கு எல்லா வித்தைகளையுமே நம்ம கத்து கொடுத்துருவாரு. தட்சிணாமூர்த்தின்னு பேரு இவருக்கு வந்து, குரு தட்சிணாமூர்த்தி. இவரை குருன்னு சொல்றது, நவகிரகத்துல இருக்க குருவும் இவரும் ஒண்ணு கிடையாது. அந்த குரு வேற, இந்த குரு வேற. அந்த குருவுக்கெல்லாம் குருவானவர் தான் இவரு. குரு தட்சிணாமூர்த்தி, மேதா தட்சிணாமூர்த்தி, அது இதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப தத்ரூபமா லட்சணமா அழகா செஞ்சு கொடுத்துருக்காங்க. பேப்பர் மெஷ்ல இருக்காங்க. சடா இப்ப தீம் பேஸ்ல போறதுனால இந்த கடையில ஃபுல்லுமே தீம் தான் நிறைய வச்சிருக்காங்க. பெருமாளும் தாயாரும் இருக்கிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகா நளினமா ஹேர் அக்சசரிஸ் இதெல்லாம் போட்டு ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து கிருஷ்ணரும் அவங்களோட வைஃபும் ஒரு யாகம் பண்ணும் போது இதை கொட்டணும் இல்லையா, அந்த கடைசி ஆகுதி பண்றது அந்த செட். இது அது தனியா பண்ணக்கூடாது. இது எல்லா லேடிஸ் ஜென்ஸும் தயவு செஞ்சு மனசுல வச்சுக்கோங்க. எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் வைஃப் இல்லாம ஜென்ஸ் பண்ணக்கூடாது, ஜென்ஸ் இல்லாம வைஃப் பண்ணக்கூடாது. அதுவும் பர்டிகுலரா அக்னில எல்லாம் சமர்ப்பணம் பண்றதா இருந்தா 2 பேர் வேணும். அதனோட தாத்பரியமா தான் ராமரே பாத்தீங்கன்னா அவங்க வைஃப் வனவாசம் போனதுக்கு அப்புறம் கூட ஒரு கோல்டுல சீத்தையை செஞ்சு வச்சு செய்வாங்க. சோ இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு நிமிஷம்
போனாலும் பரவாயில்ல, அதனால நான் சொல்றேன். இது அந்த காலத்துல அருவாமனையில காய் அறிஞ்சது. இப்ப எனக்கு இதுல அறியவே தெரியாது. எத்தனை பேருக்கு தெரியும்ன்றதை எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இத பண்ணா உங்களுக்கு இந்த ஷோல்டர் வலிக்குதான்னு சொல்லுங்க. எனக்கு வலிக்குது, அதனால கேக்குறேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அந்த கிருஷ்ண லீலை இருக்குல்ல, அந்த கிருஷ்ண லீலா செட் எல்லாமே கலர்ஃபுல்லா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா எனக்கு இந்த மாதிரி தாங்க வேணும் அப்படின்னா அந்த மாதிரி செட் எல்லாமே இங்க ரொம்ப அழகா கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி செட்டாவும் வச்சுக்கலாம், இல்ல வேற மாதிரி வச்சுக்கலாம். உங்க கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்த மாதிரி நீங்க எப்படி வேணாலும் மாத்துறதுக்கு இங்க நிறைய ஸ்டாச்சூஸ் ரொம்ப அவைலபிளா இருக்கு. அதே போல வரலட்சுமி விரதத்துக்கு தேவையான அந்த பாடி சோல் இருக்குல்ல, அது இங்க கிடைக்கும். அப்படியே இங்க வந்தீங்கன்னா எல்லாமே அந்த கலர்ஃபுல்லா எனக்கு வேணும், எனக்கு அந்த டால்ஸ் எல்லாம் வேண்டாம், இந்த மாதிரிதான் வேணும்ன்றவங்க தாராளமா இந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே போல இங்க உற்சவ மூர்த்தி எல்லாம் கூட அப்படியே வச்சிருக்காங்க. இதெல்லாம் அப்படியே சூப்பரா தத்ரூபமா நேச்சுரலா இருக்கும். உற்சவ மூர்த்தி, அந்த 12 ஆழ்வார்கள் எல்லாமே இருக்காங்க. இந்த சிவன் ஸ்டாச்சூஸ் முதற்கொண்டு இருக்கு. சோ நீங்க இன்னும் டைரக்டா வரும்போது இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்க பார்க்க முடியும். அப்படி இல்லைனாலும் வெப்சைட்லயும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் குரூப்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்னும் சில ஸ்டாச்சூஸ் இருக்கு, அதை காமிச்சு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். செகண்ட் பார்ட்டா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ இருக்கு, அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. நான் இது வரைக்கும் காமிச்சது எல்லாமே தீம் பேசிஸ்ல குட்டி குட்டி ஸ்டாச்சூஸ் இருக்கிற மாதிரி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜெய்ஜாண்டிக்கா பெரிய ஸ்டாச்சூஸ். அந்த லாஸ்ட் ஸ்டெப்ல இல்ல நான் ஒரு தீம் மாதிரி வைக்க போறேன் அந்த மாதிரிலாம் வேணும்னா இந்த மாதிரிலாம் வைக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு சிலைங்க. காமாட்சி அம்மன் 5 வயசுல பாலாம்பிகா இருந்தா எப்படி இருப்பாங்க, அது ரெண்டும் ஒரு சேர இதுல கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கும், லட்சணமா இருக்கும். இந்த முப்பெரும் தேவியர்கள், அந்த கர்ப்பரக்ஷாம்பிகை ஸ்டாச்சூஸ் முதற்கொண்டு அட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா துளசி அம்மனுக்கு ஒரு ஃபேஸ் இருந்தா எப்படி இருக்கும். துளசி பூஜை பண்ணா யமன் நம்ம வீட்டுக்கு அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டாருன்னு சொல்லல, அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டாரு. நம்மளுக்கும் நல்ல புத்திகள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த துளசி மாதா ஸ்டாச்சு இருக்கு. இப்ப இதை வைக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து அசம்பிள் அண்ட் டிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கு, ஸ்டாண்டர்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒண்ணு காமிச்சு முடிச்சிடுறேன். நவராத்திரி கோலுக்கு மட்டும் இல்லைங்க, இது நம்ம வீட்டுல இருந்தாலே ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காவும் ரொம்ப ஆஸ்பிஷியஸாவும் பவர்ஃபுல்லாவும் இருக்கும். இது ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ற மாதிரி கோலம் எல்லாம் போட்டு, அதுவும் சிக்கு கோலம் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இது ஸ்டாச்சூஸ் வச்சா எப்படி இருக்கும், இந்த மாதிரிதான் இருக்கும். நம்ம கிட்ட நிறைய ஸ்டாச்சூஸ் வச்சிருப்போம், நம்ம கடவுள் தெய்வங்களுடைய சிலைகள் குட்டி குட்டியா வச்சிருப்போம் இல்லையா, அதை மேல ஒண்ணு கீழே ஒண்ணு வச்சோம்னா நம்ம அழகா இருக்கும். இப்படியே பரப்பி வைக்கும் போது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. சோ இந்த மாதிரி குட்டி குட்டி கொல்லு டால் ஸ்டாண்டு, கொல்லுக்கு மட்டும் இல்லாம பூஜை அறைக்கும் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் விளக்கு ஸ்டாண்டு, இது வந்து விளக்கு ஸ்டாண்டாவும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி சாமி ஸ்டாண்டாவும் வச்சுக்கலாம். சோ இதுவும் இருக்கு. அதுக்கு அடுத்தது இப்ப ரொம்ப கஸ்டமைஸ்டா ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க, இத வுட்ல செஞ்சு ஒயிட் பெயிண்ட் போட்டு இந்த மாதிரி கோலம் போட்டு சைட்ல இந்த ஒர்க் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்களாமா. இந்த ஒர்க்குக்கு பேர் வந்து பிச்வாய் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் அந்த ட்ரேஸ் எல்லாம் கிடையாது, ஹேண்ட் பெயிண்டிங் மாதிரி பண்றது. சோ இந்த மாதிரி மினி கொல்லு படி வேணும், இந்த மாதிரி கஸ்டமைசேஷன்ல வேணும் அப்படின்னா தாராளமா ஐக்கியா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இந்தியா அப்படிங்கிற 2 வெப்சைட்லயுமே நீங்க போய் பார்க்கலாம். இது வந்து பாரம்பரியமா மாமர பலகை இருக்குல்ல, அதுல இருந்து செய்வாங்க. அதே மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கிட்ட கிட்ட இல்லாம நல்லா ஸ்பேஷியஸா இருந்த பாருங்க, இந்த அளவுக்கு ஸ்பேஷியஸா கொடுத்துருக்காங்க. இதுலயுமே இந்த கோலம் எல்லாம் போட்டு அதை டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு பெரிய பிளஸ் ஹைலைட் என்னன்னா, இது நீங்க எப்படி வேணாலும் கழட்டி வச்சுக்கலாம், திருப்பி எப்ப வேணாலும் எங்க வேணாலும் இதை அசம்பிள் பண்ணிக்கலாம். பியோர் ஒரிஜினல் மேங்கோ ட்ரீல செஞ்சது, ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஈர்க்கக்கூடியது. முன்னெல்லாம் இதுல மட்டும்தான் வைப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஒரிஜினல் டீக்ல வைப்பாங்க. பட் இன்னைக்கு நம்மளுடைய பற்றாக்குறை, இடப்பற்றாக்குறை, நேர பற்றாக்குறை, பண பற்றாக்குறைலாம் நம்ம என்னென்னவோ பண்றோம். பட் எனக்கு அப்படிதான் வேணும், அது ட்ரெடிஷனலா தான் வேணும்னா நீங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது உங்களுக்கு கஸ்டமைசேஷன்ல இப்ப இது 3 ஸ்டெப்ஸா இருக்கு இல்லையா, இதை 5 ஸ்டெப்ஸ் 7 ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி கூட உங்களுக்கு கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுப்பாங்க. அக்கா இது எனக்கு ரெகுலரா பண்ற மாதிரி இருக்கு, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எனக்கு ரொம்ப பர்சனலி பிடிச்ச மாதிரி இந்த செமி சர்க்கிள் ஹாஃப் நீலா இருக்குல்ல, ஹாஃப் மூன் மாதிரி, இந்த மாதிரி கூட நீங்க தாராளமா செஞ்சு வாங்கிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் கொல்லு படி வைக்க போறேன்க்கா, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆஸ்பீஷியஸா இருக்கணும், கொஞ்சம் ஃபியூஷனா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கோ வித் திஸ்ன்னு சொல்வேன். இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், கொஞ்சம் ஸ்பேஸ்ல நிறைய சிலைகள் வைக்கிற மாதிரி இருக்கும், வீட்டுக்கு ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி இருக்கும். பசங்க வந்தாலும் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போவாங்க. என்ன ஒண்ணு, இங்க மேல ஒரே ஒரு ஸ்டாச்சு மட்டும் தான் வைக்க முடியும், அந்த இதுல வந்து மேல வந்து நிறைய காட் ஸ்டாச்சு வைக்க முடியும். சோ உங்களுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கொலு வைக்க ஸ்டார்ட் பண்ணேன்னா, எங்களுக்கு பழக்கம் இருக்கு, வைக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணனா இந்த மாதிரி தான் வைப்பேன். சோ உங்களுக்கு வேணும்னாலும் இதை கஸ்டமைசேஷன் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். இப்போ வந்து 5 ஸ்டெப்ஸ் இருக்கா, இது இன்னும் கூட நீங்க கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். இதுல வந்து பஞ்சபூத சக்தியும் வர்ற மாதிரி அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பத்தின மேலும் விவரங்களுக்கு ஆன் ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, அந்த மேடம் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க.